இப்போ வந்து சிங்கிள் பேரண்ட்ஸை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ல இருக்கிறவங்கலாம், அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னா, கண்டிப்பா பாதிக்கப்படுறாங்க. பட் அது எப்படி ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்றாங்க? இது எனக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற விஷயம். எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. எங்க 2 பேருக்கும் இந்த விஷயங்கள்லாம் சரி வரல. ஓகே. தாத்தா, பாட்டி கூட எனக்கு பிரச்சனை. இல்ல என்னோட அப்பா, அம்மா கிட்ட அப்பாக்கு பிரச்சனை. அதனால நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறோமே தவிர்த்து, உனக்கு உன் தாத்தா, பாட்டி கிட்டயோ, உன் அப்பா கிட்டயோ, இல்ல உன் அம்மா கிட்டயோ பேசுறதுக்கான எல்லா உரிமைகளும் உனக்கு இருக்கு. அவரு வந்து ஆஸ் அ ஃபாதர் ஹி இஸ் நாட் பேட். ஆஸ் அ மதர் ஷி இஸ் நாட் பேட். கிராண்ட் பேரண்ட்ஸா அவங்க வந்து கெட்டவங்க கிடையாது. அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து தே ஹேவ் டு டெல் தியர் கிட்ஸ். சரிங்களா? ஆனா இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வன்மத்த மாத்தி மாத்தி அவங்க வந்து பேசிக்கிறாங்க. குழந்தைங்க முன்னாடியே பேசுறாங்க. 2வது ஒரு பிரச்சனை நடக்கும்போது, நம்ப சுத்தி யார் இருக்கா? என்ன இருக்கிறான்றதே நம்ம மறந்துடுறோம். என்ன வார்த்தைகள நம்ப யூஸ் பண்றோம்? அ தட்டு பறக்கும், பிளேட்டு பறக்கும். இந்த இடத்துல அதுக்கும் வேர்ஸரா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அடிதடி கூட நடக்கும். ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃப் அடிக்கிறாங்கன்லாம் கிடையாது. 2மே நடக்குது. அத பார்க்குற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்ளோ சண்டை வந்தாலும், அதுதான் நான் சொல்வேன். பேரண்ட்ஸ்க்கு நான் இந்த இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட்டாவே வைக்கிறேன். டிவோர்ஸ் இஸ் யுவர் டெசிஷன். ஓகே. ஏன்னா நம்மளோட செல்ஃப் பீஸு, அந்த ஹாப்பினஸ்ஸு நானா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள எல்லாருமே ஹஸ்பண்ட் வந்து விடணும். ஒரு ஒய்ஃப வந்து அவங்களா இருக்க வேணும். ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் இப்போ இன்லாஸால பிரச்சனை வருதுன்னா, அவங்களுக்கான அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே இது சரி வரலையா? அத நான் அந்த இடத்துல பிரேக் ஆகுது. ஆனா, குழந்தை இருந்ததுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல யாராவது ஒருத்தவங்க அமைதி ஆகணும். நம்ம குழந்தைங்க பார்க்குறாங்க, சண்டை போடுறத பார்க்குறாங்க. இங்க வந்து அப்பா, அம்மா சண்டை போடுறாங்கன்றதே 2 ஹியூமன் பீயிங் சண்டை போடுறாங்க. எங்க நின்னு சண்டை போடுறாங்க? நம்ம விளையாடுற வீட்ல, நம்ம சாப்பிடுற வீட்ல, நம்ம தூங்குற வீட்ல நின்னு இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த என்விரான்மென்ட்டே மாறிடும். மாறிடுது. அப்புறம் அவங்களுக்குள்ள கம்பேர் பண்ணிப்பாங்கல்ல. இப்ப அ அவங்களோட அந்த பியர்ஸ் வந்து அப்பா, அம்மாவோட ஜாலியா வர்றது, இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நாங்க இந்த ஊருக்கு போனோம், அந்த ஊருக்கு போனோம் எங்க அப்பா, அம்மா கூட. இல்ல ஃபோட்டோஸ் பாரு, இப்ப தான் வந்து எல்லாத்தையும் தான் இன்ஸ்டாலலாம் அப்லோட் பண்றாங்கல்ல. இந்த ஃபோட்டோஸ் பாரு, அந்த ஃபோட்டோஸ் பாரு. இப்படியான விஷயங்கள்லாம் பேசும்போது, தனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? குழந்தைங்க தானே அப்படிதானே யோசிப்பாங்க. ஏன் எங்க வீட்ல மட்டும் அப்பா, அம்மா அப்படி சண்டை ஏன் என்னோட தாத்தா, பாட்டி இப்படி இருக்கிறாங்க? ஏன் எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அப்படின்னு யோசிக்கும்போது செல்ஃப் ஹார்ம் நெறையா அந்த இடத்துலயும் நடக்கும். இங்க சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா? இத வந்து ஸ்கூல்ல போய் வேற புல்லிங்கா காமிப்பாங்க. மத்த பசங்கள ஏன்னா அவங்களுக்கு அதுல ஒரு சாந்தப்படுத்திக்கிறதுக்கான எங்க பீஸ் கிடைக்குதுன்னு தானே தேடுவாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல வீட்ல பீஸ் கிடைக்கல. அப்ப நான் மத்த பசங்கள அது மாரி புல்லி பண்ணியோ, இல்ல மத்த பசங்க கூட நான் சண்டை போட்டோ, எனக்கு வந்து அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எனக்கு ப்ளஷர் கிடைக்குதுன்னா, அது மாரி பண்றேன். அது மாரி விஷயங்களும் நடக்குது.